நிறைய பேருக்கு வந்து பியர் ப்ரெஷர்னால வேறு வழியே இல்லை, ஐடிக்குள்ளே நான் போகணும் அப்படின்னா நான் கோடிங் படித்து தான் ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து நமக்கு அந்த சப்ஜெக்ட் பிடிக்கவே இல்லைனா கூட நம்ம நிறைய எஃபர்ட் எடுத்து படிக்கிறோம். அஸ் அ கமெண்டபிள் ஆப்ஷன். பட் சப்போஸ் நமக்கு அந்த ஆப்ஷன் பிடிக்கவே இல்லை, வரவே இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் டெக்னிக்கலாக, அதாவது நான் கோடிங் சம்மந்தப்பட்ட டெக்னிக்கலான ஜாப்ஸ் என்னென்ன அப்படின்னு நிறைய பார்க்க போகிறோம். இட் டஸ் நாட் மீன் தட் இந்த ஜாப்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஈஸியான ஜாப் தான் அப்படின்றது கிடையாது. அதாவது அதுக்கு ஈக்குவலாகவே எஃபர்ட் போட்டு நிறைய ப்ரிப்பரேஷன் தேவைப்படக்கூடிய சில ரோல்ஸ் தான். பட் இந்த மாதிரி ரோல்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது சத்தியமாக நான் காலேஜ் படிக்கும்போது எனக்கு தெரியவே இல்லை. காலேஜ் படிக்கும்பொழுது எனக்கு கோடிங் தான் ஐடி வேலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சில முக்கியமான நான் கோடிங் ரோல்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இஃப் யூ ஆர் வாட்சிங் மீ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், என்னுடைய பெயர் ஐஸ்வர்யா ரங்கன். இது போன்ற பல முக்கியமான தலைப்புகளை பேசிக்கொண்டே வருகிறோம். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. கூடிய விரைவில் 100K நம்ம ஹிட் பண்ணுறோம். அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்துக்கோங்க. அப்போ தான் உடனடியான நோட்டிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் ரோல் ப்ராஜெக்ட் மேனேஜர். ஸோ இந்த ரோல் வந்து இப்போ நான் சொல்கிறேன் ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு டெஃபினட்டாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான கேண்டிடேட்டை நான் ரெஃபர் பண்ணுவேன். பட் இப்போ இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப் கல்ச்சரில் நிறைய மாணவர்களுக்கு கரெக்டான ஸ்கில் செட் இருந்தால் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு டொமைனுக்கு டைரெக்டாக ஹையர் பண்ணுறாங்க. டைரக்டான ப்ராஜெக்ட் மேனேஜர் ரோலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அசோசியேட்னு நிறைய ரோல்ஸ்லாம் இருக்குது. ஸோ ப்ராஜெக்ட் மேனேஜராக யார் ஆகலாம் அப்படின்னு ஸ்கில்ஸ்லாம் சொல்வதற்கு முன்பு, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் இன் எவ்ரி ப்ராஜெக்ட். ஸோ அவங்களுக்கு வந்து என்டையர் ப்ராஜெக்ட் என்ன நடக்குதுன்னு தெரியணும். அந்த டெக்னிக்கல் டீமுக்கிட்டையும் ஃபங்க்ஷனல் அனலிஸ்ட் கிட்டையும் பிஸ்னஸ் கிட்டையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு தான் இருக்கும். ஸோ எடுத்த உடனே நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக போகும்பொழுது டேரெக்டாக டெஃபினட்டாக ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்படின்ற ரோல் இல்லைனா கூட சப்போர்ட்டிங் ரோல்ஸ் அண்ட் அசோசியேட் ரோல்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸ்கில்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். டெஃபினட்டாக உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இன் ரியல் டைம் செம்மையாக இருக்கணும். ஏன்னா ப்ராஜெக்ட் மேனேஜர் கிட்ட தான் எல்லாருமே வந்து பிரச்சனை அப்படின்னா போய் புலம்புவாங்க. ஸோ நீங்கள் எல்லாரையும் வந்து சமாளிக்கணும். அட் த சேம் டைம் ப்ராஜெக்டையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் விதின் த ஸ்ட்ரிக்ட் டைம்லைன்ஸ் அண்ட் பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ஸ். அண்ட் அடுத்து செம்மையான கம்யூனிகேஷன் இருக்கணும். நம்ம பேசக்கூடியதுனால நம்ம வேலையை கரெக்டாக முடிக்கணும். நம்ம வேலையே இங்கே பேசுவது தான். ஸோ கரெக்டாக உங்களுடைய கம்யூனிகேஷன் பக்காவாக இருக்கணும். ஒரு முக்கியமான பாயிண்ட், நீங்கள் ப்ராஜெக்ட் மேனேஜராக ஆக போகிறீங்க அப்படின்னா நிறைய பேர் நிறைய ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் உங்களுடைய சம்பளம் அப்படின்ற அந்த ஸ்கேல் டெஃபினெட்லி டிபெண்ட்ஸ் ஆன் யோர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நீங்கள் எந்த டொமைன்லேருந்து வந்திருக்கீங்க அப்படின்றது. உங்களுக்கு ஆல்ரெடி அந்த டெக்னாலஜியை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுடைய சம்பளம் ரேஞ்ச் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ரேஞ்ச் வந்து அந்த ரேஞ்சில் கம்மியான வேல்யூவாக தான் இருக்கும். பட் நெவர்த்லெஸ் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் வந்து நான் கோடிங்கில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வேல்யூபிளான ரோல். செகண்ட் எக்ஸ்ட்ரீம்லி க்ரூஷியலான ஒரு ஸ்கில் அண்ட் ரோல் என்ன அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிறைய பேர் சொல்லி நம்ம நிறைய பேர் வந்து என்னெல்லாமோ ரோலில் வந்து ஒர்க் பண்ணியிருப்பீங்க. பட் ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒவ்வொரு ஆடும் நீங்கள் ஃபேஸ்புக்லேயும் சரி, இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, யூடியூப்லேயும் ஒவ்வொரு சோஷியல் மீடியாலையும் பார்க்கும்பொழுது அதுக்கு பின்னாடி ஒரு என்டையர் பிராண்டுக்கு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீம் இருக்கும். அந்த டீம் தான் வந்து உங்களுக்கு தேவையான உங்களை மாதிரி ஆடியன்ஸை ரீச் பண்ண வேண்டிய சில ஆட்ஸோ சரி, இல்லை பிராண்டை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், அந்த பிராண்டுடைய கான்ஷியஸ்னஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், அந்த பிராண்டுடைய பப்ளிசிட்டி எப்படி மாற்றலாம் அப்படின்ற என்டையர் டீமையும் வந்து நிறைய இந்த மாதிரி டீம்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு ரோலுக்கு செல்வது அப்படின்றது ஒரு அற்புதமான ஆப்ஷன். இந்த மாதிரி ரோல்ஸ் வந்து ஒவ்வொரு டொமைன்லையும் இருக்கும். நாட் ஜஸ்ட் ரெஸ்ட்ரிக்டட் டு ஐடி சார்ந்த டூல்ஸுக்கு மட்டும்தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றது தேவைன்னு. இதுக்கு தேவையான ஸ்கில்ஸ் என்னன்னு டக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு டெஃபினட்டாக மக்களுடைய மைண்ட் செட்டு புரிஞ்சு மக்கள் நார்மலாக எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி கிரியேட்டிவான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸை பயன்படுத்தி அந்த ப்ராடக்டை வந்து நீங்கள் வந்து மார்க்கெட் பண்ணலான்னு பார்க்கணும். அதுக்கு தேவையான சில பேசிக் டூல்ஸ், மேபி அது உங்களுடைய கூகுள் ஆட்ஸாக இருக்கலாம், இல்லை ஃபேஸ்புக் ஆட்ஸாக இருக்கலாம், இன்ஸ்டாகிராமில் ஆல் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணக்கூடிய வகையில் இருக்கணும். அதில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் மெத்தட்ஸ்லாம் என்ன, ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன, அதை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய ப்ராடக்ட்டை நீங்கள் எப்படி வந்து நீங்கள் அட்வர்டைஸ் பண்ணலாம், அதுக்கான டூல்ஸ் என்ன அப்படின்ற என்டையர் பேசிக்கான விஷயங்கள் தெரிந்து கொள்ளணும். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னா என்னுடைய வேலை கன்ஃபார்ம் அப்படின்றது கிடையாது. இது வந்து கான்ஸ்டண்ட்டாக அப்டேட் செய்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு இடம். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே கான்ஸ்டண்ட்டாக அப்டேட் அண்ட் அப்ஸ்கில் செய்து கொண்டே இருக்க வேண்டும். தேர்ட் முக்கியமான ஸ்கில் UI/UX டிசைனர். ஆல்ரெடி UI/UXனால் என்ன, நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கும்பொழுது உங்களுடைய ரோட் மேப் எப்படி இருக்கணும்னு எக்ஸ்க்ளூசிவான ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள். பட் டு கெட் ஸ்டார்டட் உங்களுடைய ரெஸ்யூம் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ எஸ்பெஷலி இப்போ UI/UX ரோல்ஸுக்கு நீங்கள் ரெடி பண்ணணும்.
அப்படி என்ன இருக்குது UI UX ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக சில வெப்சைட்ஸ் பார்க்கும்பொழுது அதில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது, என்ன பட்டன் இருக்குன்னு சில வெப்சைட்ஸில் நமக்கு புரியாது. பட் சில நியூ வெப்சைட்ஸ் ஆர் ஆப்ஸ்லாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விக்கி இல்லை ஓலா ஊபர் அந்த மாதிரி சில காமன்லி யூஸ்டு ஆப்ஸ்லாம் பார்க்கும்பொழுது அங்கே வந்து ஒவ்வொரு டைமும் வந்து ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் வந்து பட்டன் மாற்றுவாங்க, டெக்ஸ்ட் மாற்றுவாங்க, டைப்போ மாற்றுவாங்க, டைப்போகிராஃபி மாற்றுவாங்க, அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் மாறுதில்ல. அதெல்லாம் தான் நம்ம UI UX அப்படின்னு சொல்கிறோம். அதாவது மக்களுக்கு வந்து ஈஸியாக பயன்படுத்த வேண்டிய அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் தான் இந்த டிசைனிங் ஆஸ்பெக்ட் ஆஃப் UI UX. UI UXக்கு நிறைய ஃப்ரீ ரிசோர்ஸஸ் நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணக்கூடிய சில ப்ரொஃபைல்ஸில் லிங்க்டின்ல பார்த்துருக்கேன், மீடியம்லையும் பார்த்துருக்கேன். மீடியம் லிங்க்டின் அப்படின்றது 2 டிஃப்ரெண்ட் வெப்சைட்ஸ். ஸோ நீங்கள் இந்த வெப்சைட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம். நிறைய UI UX டிசைனர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் வந்து நிறைய அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ், ஃப்ரீ டூல்ஸ் அண்ட் லேட்டஸ்டான டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து என்ன மாதிரி டைப்போகிராஃபி, என்ன மாதிரி கலர் காம்போ அப்படின்லாம் நிறைய டூல்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷனை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ரெலவெண்ட்டான பீப்புளை ஃபாலோ பண்ணும்பொழுது உங்களுக்கு பெட்டர் லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இருக்கிற டைமில் நமக்கு ஒவ்வொரு பர்சனும் ஜென்ரேட் பண்ணக்கூடிய அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை ப்ராசஸ் செய்து ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் அதுலேருந்து மீனிங்ஃபுல்லான இன்டர்பிரிட்டேஷனுக்காக நிறைய ரோல்ஸ் இருக்குது. அதில் ஸ்பெசிஃபிக்காக டேட்டா விஷுவலைசேஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்கள் பவர் BI போன்ற டூல்ஸை பயன்படுத்தி ஒவ்வொரு கம்பெனிலையுமே அவங்க ப்ரொவைட் பண்ணக்கூடிய டேட்டாவை நீங்கள் எப்படி விஷுவலைஸ் பண்ணுறீங்க, எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறீங்க, அதுலேருந்து மீனிங்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எப்படி நீங்கள் வந்து கொண்டு வரீங்க, அதனால கம்பெனிக்கு என்ன ப்ராஃபிட் அப்படின்னு நிறைய இடங்களில் ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் பயங்கரமாக ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் டேட்டா அனாலிசிஸ். ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு பேசிக் கோடிங் வரும். இது கோடிங்கே தேவையில்லைன்னு சொல்ல மாட்டேன். டெஃபினட்டாக பேசிக்கான querying உங்களுக்கு தெரியணும், SQL தெரியணும், பவர் BI போன்ற பிளாட்ஃபார்ம்ஸ் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அமேசான் வந்து ஒரு அமேசிங்கான எக்ஸாம்பிள் ஹவு தே யூஸ் டேட்டா அனாலிசிஸ் அப்படின்றது இருக்குது. நீங்கள் உங்களுடைய சர்ச் ஹிஸ்ட்ரியை பயன்படுத்தி உங்களுடைய டேட்டாவை பயன்படுத்தி நீங்கள் என்ன மாதிரி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் பார்க்குறீங்க அப்படின்றதெல்லாம் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னா, உங்களுடைய டேட்டாவை பயன்படுத்தி மீனிங்ஃபுல்லாக சில அல்காரிதம்ஸை மேப் பண்ணி அதிலிருந்து சில இன்டர்பிரிட்டேஷன்ஸ் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி ரோல்ஸுக்கு தான் டேட்டா அனலிஸ்ட் அண்ட் டேட்டா சயின்டிஸ்ட் அப்படின்ற ரோல்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கில் செட் இம்ப்ரூவ் பண்ணணும், டேட்டா சயின்ஸ் அண்ட் டேட்டா ரிலேட்டடான ரோல்ஸுக்கு நீங்கள் போகணும், எப்படி படிக்கணும்னு தெரியல அப்படின்னா டெஃபினட்டாக ஓடின் ஸ்கூல் வழங்கக்கூடிய டேட்டா சயின்ஸ் பூட் கேம்ப் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இண்டஸ்ட்ரி அலைன்டாக இருக்கக்கூடிய இவங்களுடைய ப்ரோக்ராம் மூலியமாக இவங்களுக்கு 360 டிகிரி பிளேஸ்மெண்ட் கைடன்ஸும் வழங்குறாங்க. இந்த ப்ரோக்ராம் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் கவர் பண்ணுறாங்க, என்ன ஸ்கில்ஸ் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக கிடைக்கும், என்னென்ன டூல்ஸ் பயன்படுத்துறீங்க, உங்களுக்காக ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸும் வழங்குறாங்க. உங்களுக்காக வழங்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, ஃப்ரீ ஏர்லி பர்ட் ஆப்ஷன்ஸ் என்ன, ரீஃபண்ட் பாலிசி என்ன, உங்களுக்கு எப்படி பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கரெக்டாக அமையும், என்னென்ன கம்பெனிஸ் அவைலபிளாக இருக்குது, உங்களுக்கு எப்படி பர்சனலைஸ்டாக இந்த ப்ரோக்ராம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற என்டையர் டீட்டெயில்ஸ் பெறுவதற்கு இவங்களுடைய வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் அவைலபிளாக இருக்கும். ஐ வுட் ஹைலி ரெக்கமெண்ட் யூ டு டூ திஸ். என்னன்னா நீங்கள் அவங்களுடைய டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு அந்த ப்ரோக்ராம் எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற கவுன்சிலிங் செஷன் நீங்கள் அட்டன் செய்யும் பொழுது உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை ஆகும். ஸோ டெஃபினட்டாக செக் அவுட் செய்து பாருங்கள். அதற்கான லிங்க் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன். லாஸ்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பட் வெரி இம்பார்ட்டண்ட் ஆப்ஷன் வந்து மேனேஜ்மெண்ட் கன்சல்டிங். இது நிறைய MBA படித்த மாணவர்கள் டைரெக்டாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணியிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் பிடெக் படித்த மாணவர்கள், BE படித்த மாணவர்களையும் கன்சல்டிங்க்கு வந்து ஹையர் பண்ணுறாங்க. அதாவது கிளைண்ட்ஸ், ஒவ்வொரு கிளைண்ட்டும் வந்து நிறைய சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் கிட்ட நிறைய கிளைண்ட்ஸ் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் TCSஆ இருக்கலாம், இல்லை Accenture, Infosys, Wipro அப்படின்றவங்க எல்லாருமே சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். இல்லை அந்த மாதிரி சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் கிட்ட ஒவ்வொரு பிஸ்னஸும் வந்து ஒரு ரிக்குவயர்மெண்ட் ஒரு இஷ்யூஸ் அப்படின்னு ஒரு கன்சல்டிங் டீம் இருக்கும். ஸோ அந்த டீம் தான் வந்து அந்த பிஸ்னஸோடைய ரிக்குவயர்மெண்ட்ஸ் என்ன, அவங்களுடைய இஷ்யூஸ் என்ன, அதற்கான டெக்னிக்கல் டீமோடைய அனாலிசிஸ்லாம் எப்படி கோஆர்டினேட் பண்ணும் அப்படின்னு நிறைய குட்டி குட்டி பார்ட்ஸ் டு கன்சல்டிங் இருக்குது. உங்களுக்கு நிறைய ஸ்டாண்டர்டான கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்குது, உங்களுடைய அவுட் ஆஃப் தி பாக்ஸ் திங்கிங் கெப்பாசிட்டி இருக்குது, உங்களோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, உங்களால் ப்ரெஷரோடு இருக்கக்கூடிய ஒரு ஜாபில் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னா டெஃபினட்டாக கன்சல்டிங் அப்படின்றது அற்புதமான ஆப்ஷன். அவுட் ஆஃப் ஆல் தீஸ் ஆப்ஷன்ஸ் எனக்கு தெரிஞ்சு மேனேஜ்மெண்ட் கன்சல்டிங் தான் வந்து அதிகமான ஆவரேஜ் சேலரி வழங்குறாங்க. அசோசியேட் கன்சல்டண்ட்டாக இருக்கலாம், இல்லாட்டி அனலிஸ்டாக இருக்கலாம். அதுக்கு அந்த மாதிரி நிறைய லெவல்ஸும் இருக்குது. டேட்டா சயின்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய ரோல்ஸ் மாதிரியே மேனேஜ்மெண்ட் ரோல்ஸ்லையும் நிறைய லெவல்ஸ் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த ஒரு ரோலும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பற்றி மேலும் விவரங்கள் வேணும், மேனேஜ்மெண்ட் கன்சல்டிங்னா என்னென்னு தெரிந்து கொள்ளணும்னா டெஃபினட்டாக கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. இன் டீட்டெயில் நான் எப்படி கன்சல்டிங்கில் இருக்கேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி கன்சல்டிங்குள்ளே வரலாம் அப்படின்றத நான் டெஃபினட்டாக சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், and until I meet you all in another brand new video, take care, stay safe, bye bye and happy reading மக்களே.